சீரும் சிறப்புடன் வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஜோதி அதனால உங்களையே எதிர்பார்த்து இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் இந்த பூலோகத்தினோட மலர்கள் எல்லாம் பறித்து அறுத்து விட்டதா தேவலோகம் போகணும். ஆகையினால தேவலோகம் போகலாம். போடுவீங்க மார்பில் தாங்கிய லோலன் சங்கு சக்கரம் கையில் ஏந்திய மூலன் விடுதையும் மாயன் வீரர்களின் காலல் ஆதி ஜோதி வேதநாதன் அகில அசுரர்களை அழிக்க வேண்டும், என்னை வணங்கும் பக்தர்களை காக்க வேண்டும் என்பதை கடமையாக கொண்டு அவதாரம் எடுத்தேன். அசுரர்களை அழித்தேன், என்னை வணங்கும் பக்தர்களை காத்து வருகின்றேன். பூலோகத்தில் என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அந்த மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே செல்கின்றேன் பூலோகம். நான் யார்? ஈசன், ஜெகதீசன், பரமேசன், கைலைவாசன், பிச்சாந்தகி என்ற பல பெயர்கள் உண்டு. இருந்தாலும் அந்த கைலிகரனை பீடமாக அமைத்து மும்மூர்த்திகளுக்கு முதல் மூர்த்தியாக ஈசன் என்று பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாய்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் மனைவியாகப்பட்ட உமா பார்வையாகப்பட்டவர் 2 ஜீவராசிகளை படைத்திருக்கின்றார். ஆண் ஒன்று பெண் ஒன்று 2 ஜீவராசிகளை படைத்திருக்கின்றார். அந்த ஜீவராசிகளால் என்றால் இருந்தாலும் தேவர்களுக்கு ஆபத்து. ஆதலால் இப்போதே என் மைத்துனத்தில் செல்ல வேண்டும். இதற்கு ஒரு ஓடி வருகின்றேன். என்ன பதட்டம், என்ன காரணம்? சக்தியானவள் அவனை எல்லோரும் அவமதிக்கிறார்கள் என்பதற்காக இருவரை படைத்திருக்கின்றார். ஆணொருவன் பெண்ணொருவரை படைத்திருக்கின்றார். அப்படி படைத்ததிலே சுந்தர வலிவானவன் தேவலோகம் சென்று அந்த மலரை பறித்து வந்து விட்டார். தேவர்கள் மூவர்கள் அனைவருக்குமே ஆபத்து. அதனால் அந்த
எப்படி தடுக்க தேவனாக வர வேண்டும் என்பதற்காக வந்துவிட்டோம். தேவலோகமும் வெகு தூரம் இருக்கும் போல இருக்கிறது. தனிமையில் எப்படி போக முடியும்? ஆனந்தமா ஆடி பாடிக்கொண்டே போகலாமா? செவ்வாய் கோட்டத்திலே அவளை வழிமறித்து இப்பொழுது அவள் தேவலோகம் செல்லாத ஒன்றும் செய்து விடுகின்றேன். அவளை விடவே கூடாது. மலரவனத்தில் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டு காரியதாத மலர்கள் எல்லாம் பறிக்கும் பொழுது பெண்ணே என்று வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன அழகு, என்ன அழகு! இப்படிப்பட்ட அழகு நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஆமா, உன்னை போன்ற அழகான பெண்ணை இப்பொழுதுதான் நான் பார்க்கின்றேன். அதனால் என்னை கட்டியடித்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சுவாமி, யார் எப்பேர் பட்டவர் என்று அறிந்து தெரிந்து புரிந்துதான் பேசுகிறார். மும்மூர்த்தி ஓமூர்த்தியாக இருக்கக்கூடிய நீங்க உங்க மார்பில் மகாலட்சுமி எவ்வளவு அழகா குடிக்கொண்டிருக்கிறார். அவளை விடுவா நான் அழகா இருக்கிறேன்.
அவளை மறந்து என்னோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிற நியாயமா? பெரியவள் என்னடி ஆசைப்பட்டுட்டீங்க. ஆகையினால தவறுதான் நீங்க ஆசைப்பட்டது, நான் ஏத்துக்கிறேன். ஆகையினால இருக்கவே கூடாது. சொல்வது கேளுங்க, உங்க மனைவி காதல் என்று விழுந்தா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. வந்த வழியை பார்த்து லட்சுமி விட நீ மிகவும் அழகாக இருக்கும். என்னை கட்டியானது ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு, என்னுடைய ஆசை தீர்ந்து விடும். நான் செஞ்சு விடுகின்றேன், உன்னுடைய கடமையை நீ செய். அதான் முன்ன பின்ன பார்க்காத ஒரு பெண் எடுத்து பார்த்ததுமே காதல் வருவது உங்களுக்கு தான். அதனால சொல்றேன், உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. உங்களை தெய்வமா வணங்கிதான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு காதல் வரும் என்று எனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்வதற்கு எனக்கு மற்ற வழியை பார்த்து போயிடுவேன். என்ன அழகு, என்ன அழகு! வாட்டில ஓட்ட வட்டோடைய வானம், நீட்டிகளை போட்ட கற்கள், பொம்மை இடைகள், அண்ண இடை, சின்ன இடை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய ஆனந்தமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? கட்டிலாடிடும் வழி கைகளில் வாழாதோ. மிகவும் சுவையாக இருந்தது. ஆமாம், அந்த பெண் யார் என்ன எதுவுமே கேட்கவில்லை, மிகவும் அழகாக இருக்கிறார்கள் சொன்னேன். சரி சரி, பாருங்கள் பார்க்கலாம். ஒரு கடவுள் செய்கிற வேலையா இது. நான் யார், ஒரு சாதாரண பூலோக பெண். என்னோட சந்தோஷமா இருந்து அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நியாயமானது. இப்படிப்பட்ட ஆண்டவனே உன்னோடு வந்திருக்கிறார், அதற்கு நீ மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆமா, உலகத்துல எத்தனையோ பேர் குழந்தை என்ன சொல்லி கோயில் கோயில் கோயிலா சுத்துறாங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால இப்ப எனக்கு நீ வந்து எனக்கு குழந்தை கொடுத்துட்டு சந்தோஷம் சொல்றீங்களா? அத்தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருவரும் சந்தோஷமா இருந்தோம். அப்படி இருவரும் சந்தோஷமா இருந்ததினால் அழகான ஒரு ஆண் குழந்தை வந்திருக்கிறான் பாருங்க. சரி சரி, ஏதோ நடந்து விட்டது. உன் மீது இருக்க
இருக்கக்கூடிய மோகத்தினால் நான் இப்படி செய்து விட்டேன். நடந்து விட்டது. நான் வருகின்றேன். வேலை மட்டும் போற வேலை தான். அதான் வேற என்ன வேலை? குழந்தை வச்சு நான் எப்படி இருக்கிறது? நான் இந்த தேவலோகம் வரும்பொழுது கன்னி பெண்ணாக இருந்தேன். அப்படி கன்னி பெண்ணாக இருந்த நான் குழந்தையோடு பூலோகம் சென்றா என்னுடைய நாட்டு மக்களை நான் கேவலமா பேசுவாங்க. என்னுடைய தந்தை எனக்கு கேவலமா பேசுவாங்க. இந்த குழந்தையோட நான் நாட்டுக்கு எப்படி செல்வது ஒன்றுமே புரியவில்லை. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போங்க. இந்த குழந்தை வருங்காலத்தில் இவருடைய பேரு புகழ் நிலை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழந்தை உங்களுடைய களத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த குழந்தையை நீதான் நல்ல முறையில் வளர்க்க நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று சொல்றீங்க. இதனுடைய அர்த்தம் ஒன்றுமே புரியவில்லை. இதனை கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நேரத்தில் ஹரிச்சந்திரன் சந்திரவதி என்று சொல்லக்கூடிய இருவர் பிறந்தார்கள். எல்லாம் எப்படி இந்த குழந்தை பேரு புகழோடு வளர வேண்டும். அப்படிப்பட்ட இந்த குழந்தைக்கு நல்ல ஆசீர்வாதம் வழங்குகிறேன். இவர்கள் வளர்ந்து ஆளாகி பெரியவனாகி நான் தாய் என்று தெரியும், தந்தை என்று கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீ எப்பொழுது